என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. நம்ம பல்வேறு தலைப்புகள் பார்க்கறத தாண்டி இன்னைக்கு இயல்பா ஒரு சில விஷயங்கள சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாரதியாரோட வரிகள் அதோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ் இயல்பான தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள். பட் ஒரு சில பாடல் வரிகள் சொல்லும்போது தான் உங்களுக்கும் கேட்கறதுக்கு ஒரு சிறப்பா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. அதாவது 30 கோடி முகமுடையாள் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையாள் செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், இல்ல நம்ம ஒரு இடத்துல ஒரு வணிகரா நம்ம இருக்கோம், நம்ம ஒரு பிசினஸ் நடத்துறோம்னா நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கணும். இது வந்து எல்லா நேரத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் பொருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சிந்தனை அப்படிங்கிற விஷயம், சிந்தனை துளிகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில தினம் தினம் நீங்க நிறைய விஷயங்கள திங்க் பண்றீங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன்ட்ட 60,000 எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்கள் தான் இந்த சிந்தனைகள் சொல்றோம்ல. ஒரு டிஃபரெண்டான ஆஸ்பெக்ட்ல வருது. நம்ம பார்க்கும் மனிதர்கள், நம்ம பார்த்த மனிதர்கள் இன்னும் அபூர்வமா சொல்றாங்க. நம்ம ஃபியூச்சர்ல நம்மளாவே நிறைய விஷயங்கள கற்பனை பண்றது கூட அப்படியே நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த சிந்தனை அப்படிங்கிறது ஒரு துளிகளா அமையறதும், சிதறல்களா மாறுறதும் எப்ப? துளிகள் அப்படின்னா, அது மறக்க முடியாத ஞாபகமா மாறும். சிதறல் அப்படின்னா, அது ஒரு சிறந்த அனுபவமா மாறும். அப்ப இது வந்து வணிகர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஆஸ்பெக்ட்ட நான் பார்க்குறேன். வணிகர்கள்னா நீங்க தினம்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில பல நபர்கள சந்திப்பீங்க. பல்வேறு விதங்கள்ல அவங்கள வந்து கையாளுவீங்க. நெறைய விஷயங்கள அவங்கள்ட்டேருந்து நீங்க எடுத்துப்பீங்க. அப்போ உங்களுடைய சிந்தனையில அத கொண்டு போய் எப்படி செட் பண்றீங்க? அப்படிங்கிறது தான். சார், எங்களுக்கு தினம் தினம் வியாபாரத்த பார்க்கவே வேலை இல்ல. இல்ல சிந்தனை, சிதறல், துளிகள்லாம் சொல்லிட்டு கொல்றீங்க சார் அப்படின்னு நெனைச்சிராதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுவாங்கல்ல, எப்படி சிந்திக்கிறோமோ அது மாரி தான். வாட்டெவர் எ மைண்ட் ஆஃப் அ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ் சொல்லுவாங்க. அப்ப இதே மாரி இன்னொரு விஷயம். கலிமூர்த்தி சார் இந்த வரிகள் தான் சொல்லும்போது ஒரு சச் அன் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நல்ல ஒரு கேட்கணும் போலயே இருக்கும். அது ஒரு மனிதன் வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட என்ன கேட்கிறானோ, அது அப்படியே அவனுக்கு கிடைக்கும். வாட்டெவர் எ மைண்ட் ஆஃப் அ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ்னு சொன்னேன்ல, அது மாரி வாட்டெவர் எ மைண்ட் ஆஃப் அ மேன் கேன் வாண்ட் இட் ஆல்வேஸ் கன்ஸ்பைர் இன் யுவர் ஃபேவர் அப்படிம்பாரு. யுனிவர்ஸ் வந்து நம்மளுடைய ஃபேவர்ல அத கன்ஸ்பைர் பண்ணி தரும். நமக்காக அத தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுடைய சிந்தனை தெளிவா இருக்குந்தா, பாதைகள் தெளிவா மாறும். இப்ப அடுத்தடுத்த கட்டங்கள்ல உங்களுடைய நேர்மை, மகத்துவம் இதெல்லாம் தாண்டி சிந்தனை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இது வந்து வணிகர்களுக்கு மட்டும் தான் பொருந்துமா? இல்ல. நீங்க எந்த பெர்சன்ஸ் ஒருத்தவங்கள்ட்ட வேலை பார்க்குற நெறைய ஸ்டாஃப்ட்டெல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கங்க. முதலாளி அவ்வளவு கேவலமா திட்டுவான். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க வணிகரா இருந்தா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நம்ம கடையில நம்மள எத்தன பேர் திட்டியிருப்பான் அப்படின்னு. இப்ப இது மாரி ஏன் ஏற்படுது? என்ன காரணம்? நீங்க சொல்லுவாங்கல்ல, சக மனிதன மதிக்கணும்னு சொன்னேன்ல, அது வந்து வெளி கஸ்டமருக்கு மட்டும் பொருந்தாது. உங்களுடைய வேலை பார்க்குறவங்களுக்கும் பொருந்தும். நீங்க வேலை பார்க்குறவங்கள்ட்ட இயல்பா ஒரு விஷயம் பாருங்களேன். ஒண்ணும் இல்ல. டெய்லி வேலைக்கு வராங்க. சில பேரோட கடைகள்ல சம்பளமும் குடுத்து சாப்பாடும் குடுப்பாங்க. ஓகே. சில பேரோட கடைகள்ல வந்து சம்பளம் குடுத்து, அதற்கான ஓய்வு நேரம்லாம் குடுக்குற கம்பெனிலாம் நான் பார்த்துருக்கேன். நெறைய இடங்கள்ல. அப்ப எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, உங்கள்ட்ட நம்பி வேலை பார்க்க வர்றவங்கள வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, உச்சாணி கொம்புல ஏத்தி பார்க்க வேணாங்க. இயல்பான மனுஷங்களா மதிக்கிறது தான் ஒரு சிறந்த வணிகர்களுக்கான மற்றொரு பண்பா நான் பார்க்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்றேன் என்ன அப்டின்னா, பல்வேறு நிறுவனங்கள்ல வந்து நானே உழைச்சிருக்கேன். நானே வேலை பார்த்துருக்கேன். எல்லாரும் உழைக்கிறோம், பார்க்குறோம். இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பெர்சனா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுடைய காலத்த வந்து தொடக்கத்துல நீங்க ஒரு வொர்க்கரா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க.
அப்ப எந்தெந்த டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்றீங்களோ, அத வந்து உங்க ஒர்க்கர்ஸ்க்கு தரக்கூடாதுன்னு நெனைங்க. இப்ப நான் நெறைய மனிதர்கள அப்படி பார்க்குறேன். என்னைய சுத்தி இருக்கிற மனிதர்கள் அதே மாரி நம்ம சிந்தனை இருக்கிற மாரி தான் சுத்தி இருக்கிற மனிதர்கள் அமைவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு வந்து தோணுது. நானே இப்ப சில நேரத்துல வந்து ஒரு கஷ்டமான ஃபீலிங் எல்லாம் ஏதாவது தோணும் பொழுது, ஏதாவது எனக்கு எந்த விஷயம் கஷ்டமா தெரியுதோ, அத அப்படியே ஃபேவரா இந்த உலகம் எனக்கு மாத்தி தருதா? இறைவன் மாத்துறாரா? இந்த பிரபஞ்சம் மாத்துதான்னு தெரியல. ஆனா அந்த விஷயம் மாறுது. அப்ப அதுக்கான காரணம் நம்ம எப்ப மத்தவங்களுக்கு நல்லது நெனைக்கிறோமோ, அது நம்ம வேல பார்க்குறவங்கள்ட்டயா இருக்கலாம், நமக்கு வேல பார்க்குறவங்கள்ட்டயா இருக்கலாம். எதா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பேசிக்கான விஷயம். உங்களுடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக, அதில் நல்ல கருத்துள்ள மனமாக இருக்க வேண்டும். அப்பதான் அது ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமையும். இதையும் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.